நம்ம மல்லிக்கு இப்போ வெண்பாவுக்கு என்னாச்சு, ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம, உண்மையிலேயே ரொம்ப கதறி அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது என்னால தான் வெண்பா இப்ப போய் மாட்டிக்கிட்டு இருக்கா. எனக்கு என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியல. எப்படியாச்சும் என் வெண்பாவ காப்பாத்தி குடு அப்படிங்கிற மாரி சொல்லி, அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, அடுத்ததா நம்ம மல்லி சாப்பிடாம, தண்ணி கூட குடிக்காம, கடைசியில வெண்பாவையே நினைச்சு மயங்கி விழ ஆரம்பிச்சுறாங்க. உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது விஜய் இருந்துட்டு வெண்பாவ காப்பாத்துறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சுடர் இருந்துட்டு 50,00,000 என்ன 5,00,00,000, 50,00,00,000 கேட்டாலுமே கூட அத குடுக்கறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, வெண்பா அந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதுனால. ஆனா, அதே சமயத்துல உண்மையிலேயே இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு இந்த சுடர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது நம்ம வெண்பா இருந்துட்டு இப்போ இந்த சுடரோட கஸ்டடில இருந்து இங்கிருந்து எஸ்கேப் ஆகி போக ஆரம்பிச்சுறாங்க. உண்மையிலேயே அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா, இந்த சுடர் கிட்ட மாட்டிக்கிட்டா வெண்பா, அதுவும் இல்லாம ஏற்கனவே வெண்பா மேல பயங்கரமான கோவத்துல இந்த சுடர் இருந்துட்டு இருக்கா. அதனால இந்த பணத்த வாங்கிட்டு அடுத்ததா வெண்பாவ போட்டு தள்றது தான் இவளோட மிகப்பெரிய ஒரு பிளானா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லி எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில வெண்பா இப்படி ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணுவாங்க. மாஸ்டர் மைண்டோட இங்கிருந்து எஸ்கேப் ஆயி ஓடுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது வெண்பா இன்னமும் இங்க இருக்கக்கூடிய ரேணுகா அதாவது இங்க இருக்கக்கூடிய சுடர ரேணுமா, ரேணுமா அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு இருக்காங்க. அதாவது வெண்பா ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிட்டாகணும். முன்னாடியே தெளிவா புரியும். பட் இருந்தாலுமே கூட வெண்பாவோட மனசுக்குள்ள இன்னமும் ரேணுமா, ரேணுமா அப்படின்ற ஒண்ணு மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம தூங்கி எந்திரிச்சு அதாவது அந்த மயக்கத்துலருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறமா சுடர பாக்குறாங்க. பக்கத்துல யாருமே இல்ல அப்படிங்கிறதையும் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் வெண்பா இந்த ரேணுமா ரொம்ப மோசம். இவங்க கிட்ட இருந்து நம்ம முதல்ல தப்பிச்சு போகணும் அப்படிங்கிற மாரி சொல்லி சுடர் இங்கிருந்து இப்ப எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வேற வழி இல்ல. அதுவும் இல்லாம ஒரு பக்கம் நம்ம மல்லி, விஜய் இவங்க எல்லாருமே எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். அதுவும் வெண்பா இந்த மாரி மல்லி அம்மா கண்டிப்பா நம்ம ரேணுமா கடத்திட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி கண்டிப்பா அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்படியாச்சும் இந்த விஷயத்த பத்தி சொல்லணும். அதாவது நான் தப்பிச்சுட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லணும். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி உண்மையிலேயே வெண்பா அடுத்தடுத்து ரொம்பவும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாமே பண்ண போறாங்க. ஆனா கடைசியில வெண்பாவுக்கே ஷாக் ஆகுற மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இப்போ நம்ம கதிரேசன்லாம் செம்ம கோவத்துல இருந்துட்டு இருக்காரு. அதாவது கொஞ்சம் நெஞ்ச கோவம் இல்ல. சுடர் கையில கிடைச்சா அப்படின்னா, வெண்பாவ கடத்திட்டு போனதுக்காகவும், அதே மாதிரி இப்போ இங்க எல்லாரையுமே நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருந்தா இல்லையா? அவ தான் ரேணுகா அப்படிங்கிற மாரி சொல்லி, அந்த ஒரு விஷயத்துக்காகவும் உண்மையிலேயே இப்போ கதிரேசன்லாம் இந்த சுடர அடிச்சே கொன்னுடுவாங்க. அந்த அளவுக்கு இப்போ பயங்கரமான ஒரு கோவத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இந்த சுடர் இந்த ஊரையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. அதுவும் இல்லாம விஜயோட அந்த வீட்டுக்கு பக்கத்துல அதாவது எங்க யாருக்குமே தெரியாம அவ வெண்பாவ ஒரு இடத்துல கடத்தி கொண்டு வச்சிருந்தா. ஏன்னா பணத்த ஈஸியா வாங்கிட்டு அடுத்ததா இங்கிருந்து எஸ்கேப் ஆகி போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. ஆனா கடைசியில இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சுடர் எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது வெண்பா தப்பிச்சு இப்படி ஓடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த சுடர் வெண்பாவ சின்ன பப்பா அப்படிங்கிற மாரி சொல்லி ரொம்ப குறைச்சு எடை போட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மல்லி அவ்ளோ ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது எதனா பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, எப்படி அந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்றது? அடுத்ததா யாராச்சும் கடத்திட்டாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்? தப்பிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்? ஏது பண்ணணும்? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வெண்பாவுக்கு ஒவ்வொன்னா மல்லி சொல்லிக் குடுத்துருக்காங்க. அது எல்லாமே அதாவது வெண்பாவோட மனசுக்குள்ள அப்படியே பதிஞ்சிருக்கு. அதனால தான் இங்க இந்த சுடர் கிட்ட இருந்து நம்ம வெண்பா எஸ்கேப் ஆகி போறது. அடுத்ததா நம்ம வெண்பா எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. ஆனா சுடர் எந்திரிச்சு பார்க்கும்போது, சுடருக்கு பயங்கரமான அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா வெண்பா ஒரு சாதாரண பெண் கிடையாது. வெண்பாவ வச்சு பல விஷயங்கள் அதாவது இங்க இருந்தது நமக்கு பொக்கிஷம். அதுல வச்சு ஒரு ரூ. 2,00,00,000 வந்திருக்கும். இப்ப இவ எஸ்கேப் ஆகி போயிட்டாளே! என்ன பண்றது? இந்த வெண்பா எங்க தான் போயிருப்பா? இவ மட்டும் என் கையில கிடைச்சா இப்பவே நான் அடிச்சு கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லி சுடர் அவ்ளோ கோவத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம். அதுவும் இல்லாம சுடருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா, சுடர் இருக்கிற அதாவது வெண்பா அவ கஸ்டடியில இருக்கிற வரைக்கும் தான் இவளுக்கு பாதுகாப்பும் கூட. அதாவது அந்த பணம் வர்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். இந்த சுடருக்கு பாதுகாப்பா இருக்கிறதே அது ஒரே ஒரு விஷயம் தான். இல்ல அப்டின்னா, நம்ம கதிரேசன்ல இருந்து விஜய் எல்லாருமே இந்த சுடர் மேல பயங்கரமான கோவத்துல போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் குடுத்து, அடுத்த செகண்டே இந்த சுடர் எங்க இருந்தாலும் அவள தூக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பா
கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தடுத்து எல்லாமே அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா தான் வந்து நடந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே இந்த விஷயத்தெல்லாம் வந்து இந்த சுடர் எதிர்பார்க்கவே இல்ல. சுடர் இருந்துட்டு வேற வழி இல்ல. இவ தப்பிச்சு போய் கொஞ்ச நேரம் தான் ஆகும். எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, எல்லா இடத்துலயுமே வந்து தேடிட்டு இருக்காங்க. ஆனா சுடர் அதாவது நம்ம வெண்பா வந்து கிடைக்கிறதில்ல. வெண்பாவும் வந்து இந்த சுடர் வந்து தேடி வர விஷயத்த பார்த்துட்டு, தப்பிச்சு தப்பிச்சு ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய்க்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி போகும்போது தான் ஒரு அதாவது அவங்கள பார்த்து வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகுறாங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய், அடுத்ததா மல்லி. மல்லி அம்மா வந்து இப்போ மயக்கம் போட்டு அந்த சீட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதையும் பார்க்குறாங்க. அடுத்ததா நம்ம விஜய் இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மல்லிய கூட்டிட்டு போறதையும் வெண்பா வந்து பார்க்குறாங்க. அத பார்த்ததுக்கு அப்புறமா உண்மையிலேயே இன்னும் பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா, இங்கிருந்து தப்பிச்சு இது எந்த ஊரு, என்ன ஏது அப்படின்றது வெண்பாவுக்கு தெரியல. ஆனா இங்கிருந்து தப்பிச்சு ஊருக்கு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் வெண்பாவோட மனசுக்குள்ள ஆழமா இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப என்னாச்சு, நம்ம வெண்பா கண்ணு முன்னாடியே விஜயும், மல்லியும் இருக்காங்க. அத பார்த்து ஷாக் ஆயிட்டு, "மல்லி அம்மா, விஜய் டாடா" அப்படின்ற மாரி வந்து சொல்லி வெண்பா வந்து ஓட ஆரம்பிச்சுறாங்க. அதாவது முதல்ல ஒளிஞ்சுட்டு இருந்தாங்க. சுடர பார்த்து சைலன்ட்டா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா விஜய்யும், மல்லியும் பார்த்த உடனே வெண்பா வெளிய வந்துறாங்க. ஆனா சுடரோட கண்ல இப்போ வெண்பா மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அடுத்ததா என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த வெண்பாவ இந்த சுடர் வந்து கண்டிப்பா கடத்துறதுக்காக ஓடி ஓடி வந்துட்டு இருப்பா. ஏன்னா விஜய், மல்லி கிட்ட சிக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.